ஆரம்பத்துல எவ்வளவு சூப்பரா போயிட்டு இருந்த சீரியல் இப்போ மெயின் லீட தாண்டி புது புது கேரக்டரை கொண்டுட்டு வந்து சீரியலே கெடுக்குறீங்க, எங்கப்பா எங்களோட ஹீரோ ஹீரோயின் அப்படின்னு எல்லாரும் கொந்தளிக்கிற அளவுக்கு தான் வீரா சீரியலோட ஃபேன் பேஸ் அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வீரா சீரியலோட மெயின் லீடான வீரா மற்றும் மாரா இவங்கள பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்க்க போறோம். இவங்க உண்மையிலே லவ் பண்றாங்களா என்னன்னு தெரியலங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் பக்காவா இருக்கு. அப்படி என்னமா அண்டர்ஸ்டாண்டிங்ன்றீங்களா? வாங்க பார்க்கலாம். ஜீ தமிழ்ல ரொம்பவும் பிரபலமா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சீரியல் அப்படின்னா பல சீரியல்களுக்கு மத்தியில இந்த வீரா சீரியல் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீரா சீரியலுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கதான் செய்யறாங்க. அண்ட் இப்போ கூட இந்த சீரியல் ப்ரோமோ ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா அந்த சீரியல் ப்ரோமோல வீரா மாரா இவங்க ரெண்டு பேரும் இல்லாம வேற ஏதாவது ஒரு கேரக்டர் காமிச்சாலே ரசிகர்கள் கொந்தளிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எங்க வீரா மாரா புது புது கேரக்டர் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, தேவையில்லாம புதுசா கேரக்டர் ஆட் பண்றீங்க. ஆனா இந்த சீரியலோட மெயின் லீடான வீரா அண்ட் மாரா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரி லைன் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு கடந்த சில வாரங்களாவே ஒரு அதிருப்தி இந்த வீரா சீரியலோட ரசிகர்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சீரியலோட கதைக்களம் வந்து கொஞ்சம் மாறி இருக்கு. ஆனா ஆரம்பத்துல இந்த சீரியலுக்கான ஃபேன் பேஸே செம்ம ஜாஸ்தி. வீரா அண்ட் மாரா அப்படின்ற கேரக்டர்ல நடிக்கக்கூடிய வீரான்னு சொல்லக்கூடிய வைஷ்ணவி, மாரான்னு சொல்லக்கூடிய அருண், இவங்க ரெண்டு பேருமே செம பெர்ஃபெக்டான ஒரு கப்பல் அப்படின்னே சொல்லலாம். இவங்க லவ்வர்ஸா ஃப்ரெண்ட்ஷிப்பானே யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இவங்க ரெண்டு பேர்த்துக்கு கூட இருக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேற லெவல் தான். இப்ப நம்ம வைஷ்ணவி பிறந்தது வளர்ந்தது எல்லாமே மதுரைங்க, ஒரு சிங்கிள் பேரண்டா தான் வளர்ந்துருக்காங்க. இவங்களோட குடும்பமே வந்து ஒரு படிப்பிஸ்ட் ஃபேமிலியா, படிக்கணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்தே செம்ம டார்ச்சரா 9th ஸ்டாண்டர்ட்ல டிவி கேபிள தான் கட் பண்ணிட்டாங்களாம். ஏன்னா ஸ்டேட் ரேங்க் வந்து எடுக்கணும் அப்படின்ட்டு. ஆனா கடைசியில இவங்களால ஸ்கூல் ஃபர்ஸ்ட் தான் எடுக்க முடிஞ்சது போல. இப்படிப்பட்ட படிப்பாளி குடும்பத்துல இருந்து இவங்க மட்டும் எப்படி மீடியாக்கு வந்திருக்காங்கன்னா ஏதோ ஒரு ஆசை இவங்களுக்கு இருந்திருக்கு, சில ஆப்பர்ச்சுனிட்டி இவங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதை சரியா வந்து இவங்க பயன்படுத்தி வந்திருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்துல இவங்க சீரியல் நடிக்கும் போது இவங்க அம்மா வந்து இவங்க கிட்ட பேசக்கூட மாட்டாங்களாம். ஆனா இப்போ வந்து எங்க பண்ணாலும் அம்மா தான் துணைக்கு வராங்க, எல்லா இடத்துலயுமே அம்மா தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரியே வைஷ்ணவி வந்து சொல்றாங்க. அண்ட் வைஷ்ணவி பாத்தீங்க அப்படின்னா நிறைய சீரியல்கள்ல ஒரு சைடு ரோல்ல தான் நடிச்சிருப்பாங்க. அதுவும் ஸ்பெசிபிக்கா நிறைய சிஸ்டர் ரோல்ல வந்து நடிச்சிருப்பாங்க. அந்த தங்கச்சி கதாபாத்திரம் இவங்களுக்கு எல்லாமே நல்ல பேர் வாங்கி கொடுத்தது. அது மூலமா ஜீ தமிழ்ல பேரன்பு அப்படின்ற சீரியல்ல முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்கிறாங்க மெயின் லீடா. அந்த பேரன்பு சீரியலை தொடர்ந்துதான் இவங்களுக்கு வீரா அப்படின்ற இந்த சீரியல் வந்து அமைது. இவங்களோட பர்சனல் லைஃப் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு. அந்த ஸ்ட்ரகிளை தாண்டி தான் இவங்களும் வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து லவ் அப்படின்றது ஒரு கம்பெனியன் இருக்கணும், கண்டிப்பா எல்லா விதத்திலுமே ஒரு சப்போர்ட்டிவா இருக்கணும். ஆனா நம்மள தாண்டி நம்மளோட பார்ட்னர் வந்து கொஞ்சம் பேர் எடுக்கிறாங்க, கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கிறாங்க, கொஞ்சம் நல்லா ஃபேம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல இருந்து ஜெலஸ் படக்கூடாது. பொசசிவ்னஸ் இருக்கணும், ஆனா ஜெலஸ் இருக்க கூடாது. ஒரு நல்ல சப்போர்ட்டிவான பார்ட்னர் வேணும் அப்படின்ற மாதிரி தான் வீராவை பொறுத்த வரைக்கும், அதாவது வைஷ்ணவியை பொறுத்த வரைக்கும் ஒரு லவ் லாங்குவேஜ், லவ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. அண்ட் மாரா வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து பேசிக்காவே கோயம்புத்தூருங்க. காலேஜ் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்காக தான் சென்னைக்கு வந்திருக்காரு. ஆக்சிடென்டா வந்து இவர் சினிமா அப்புறம் சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு சீரியல்ல வந்து நடிக்க வந்திருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் லவ் அப்படின்னா லவ் இருக்கணும், ஆனா அந்த லவ்வுக்குள்ள ஈகோ இருக்க கூடாது. ஈகோ வந்தது அப்படின்னா அந்த லவ் டிமாலிஷ் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இவருக்கு வந்து காலேஜ் படிக்கும் போது ஒரு பொண்ணு லவ் எல்லாம் வந்து ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்களா, நிறைய ரோசஸ் எல்லாம் கொடுத்து. ஆனா அவர் வந்து இல்லங்க எனக்கு வந்து இப்போதைக்கு லவ்ல செட் எல்லாம் ஆகாது அப்படின்னு பொறுமையா அந்த பொண்ணு கிட்ட சொல்லி விலக்கி வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்றாரு. ஆனா இப்போ இந்த வைஷ்ணவி மற்றும் அருண் இவங்களுக்குள்ள வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிஜமாலே இது வந்து லவ்வர்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தாண்டி அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இவங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வீரா கிட்ட போயிட்டு மாராவோட ஆக்டிங்க பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா இவர் வந்து மாரா அப்படின்னா அருண் அப்படின்றவர் அந்த மாறன் அப்படின்ற கதாபாத்திரத்திலே வாழ ஆரம்பிச்சிருவாரு. இவர் உண்மையிலே மாறன் தானா அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும், அந்த அளவுக்கு நடிப்பாரு அப்படின்னு நம்ம வைஷ்ணவி சொல்றாங்க. அருண் வந்து வைஷ்ணவியை பத்தி என்ன சொல்றாங்கன்னா இந்த வீரான்ற கதாபாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா நடிக்க சொல்லும் போது டைரக்டர் வந்து கொஞ்சம் டிராமாட்டிக்கா வந்து எதிர்பார்ப்பாங்க எக்ஸ்பிரஷன். ஆனா இவங்க வந்து டிராமாட்டிக்கா எக்ஸ்பிரஷன் கொடுக்கவே மாட்டாங்க, ரொம்ப சட்டிலாவே இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி நடிப்பாங்க. எனக்கு அந்த சட்டிலா நடிக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரெண்டு பேர்த்துல வந்து யாரு ரொம்ப நல்லவங்கன்னு கேட்டா இவங்க அவங்களையும் அவங்க இவங்களையும் சொல்றாங்க. அந்த அளவுக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளயுமே இருக்கு. அண்ட் ரெண்டு பேருமே ஷூட்டிங் ஸ்பாட்ல நிறைய சாங்ஸ் கேட்பாங்களாம். அருண் வந்து நிறைய KGF சாங்ஸ் கேட்பாராம். இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிந்தி பாட்டா கேட்பாங்களாம். இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல புரிதல் இவங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. ஆன் ஸ்கிரீன் இல்லாம ஆஃப் ஸ்கிரீன்ல கூட ரெண்டு பேருமே அவ்வளவு அன்னோன்யமா இருக்காங்க. கண்டிப்பா அவங்க லவ் தான்ப்பா பண்றாங்க
பண்றாங்க அப்படின்ற மாதிரி சில பேச்சுகளும் இருக்கதா செய்யுது. அதே போல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வைஷ்ணவி வந்து மதுரைன்றதுனால அடிக்கடி இந்த மதுரை ஸ்லாங் வந்துருமா, அவங்க என்னப்பா பண்றாங்க, இங்க பாரு அவங்க இப்படியே பாத்துட்டு இருக்காங்க, என்ன பண்றாங்க அப்படின்ற மாதிரி அடிக்கடி பேசுவாங்களா. இது வந்து அருண் சொல்லிட்டே இருப்பாராம். இது வந்து நீ ஒரு சுடிதாரோ ஹாஃப் சாரியோ போட்டு பேசினா பரவாயில்ல, ஒரு ஃபுல் மாடர்ன் ட்ரெஸ்ல வெஸ்டர்ன் ட்ரெஸ்ல இருந்துட்டு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் போகும்போது அவங்க என்ன எப்படி பாக்குறாங்க பாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லுவாங்களாம். இது சொல்லியுமே வந்து சிரிச்சிருக்காங்க. அண்ட் அருண் வந்து கோயம்புத்தூர் அப்படின்றதுனால அந்த கோயம்புத்தூர் பாஷை வந்து பேச மாட்டாராம். பட் தெரியுமா இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிப்பாராம். இது எல்லாமே இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இவங்க சொன்ன ஒரு விஷயம். அண்ட் அருண் வந்து பயங்கரமா செலவு பண்ணுவாராம், ட்ரெஸ் வாங்குறது சாப்பிடுறது அப்படின்னு. ஏன்னா தனியா இருக்கிறதுனாலயும் ஷூட்டிங்கெல்லாம் ட்ரெஸ் தேவைப்படுது அப்படின்றதுக்காக செலவு பண்ணுவாங்களாம். ஆனா வீராவை பொறுத்த வரைக்கும் மணி எப்படி சேவ் பண்றது, இன்னையோட தங்க விலை என்ன, எந்த இதுல போட்டா காசு வந்து சேமிக்கலாம், அம்மா அப்பாவுக்கு எப்படி எல்லாம் காசை சேர்த்து கொடுக்கலாம், என்ன மாதிரியான இன்சூரன்ஸ் எடுக்கலாம், எப்படி எல்லாம் வந்து காசை சேமிக்கலாம் அப்படின்னு வாழ்க்கைய நல்லா திட்டம் போட்டு வாழக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு பணம் சேமிக்கலாம் அப்படின்றது வந்து நம்ம வீராவை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அருண் வந்து சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா அருண் வந்து வைஷ்ணவி கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டாங்களாம். காசு சேமிக்க, கோல்டு சேமிக்க, அப்புறம் ஒரு வாழ்க்கையை எப்படி வாழணும், அம்மா அப்பாவை எப்படி பாத்துக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம மாறன் அப்படின்னு சொல்லக்கூடிய அருண் வந்து வீரா அப்படின்னு சொல்லக்கூடிய வைஷ்ணவி கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோ ஆரம்பத்துல இருந்தே அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். அப்படி என்ன அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீரியல்ல ஒரு ரொமான்டிக்கான ஒரு சீன் நடக்குது. அந்த நேரத்துல வைஷ்ணவிக்கு உடம்பு முடியல, இல்ல ரொம்ப ஃபீவரா இருக்கு, இல்ல அவங்க ஏதாவது மூட் அப்செட்டா இருக்காங்க, அந்த ரொமான்ஸான பாயிண்ட் வரல, ஒரு கவுண்டர் வரலன்னா கூட அந்த டைம்ல அருண் வந்து பயங்கரமா ஹெல்ப் பண்ணுவாங்களாம். இவங்க ஏதாவது ஒண்ணு பேச போறாங்கன்னா அதுக்கு எதிர் கவுண்டர் இவங்க யோசிப்பாங்களாம். இல்ல அவங்களால முடியல பேசாம நிக்கிறாங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல வந்து அருண் கவர் பண்ணுவாங்களா. ஒருவேளை அருணால முடியல அப்படின்னா அந்த டைம்ல வந்து வைஷ்ணவி வந்து பேசி கவர் பண்ணுவாங்களா. இந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப கோஆபரேட்டிவா, அடுத்து நீ இதை சொன்னா நான் இதை சொல்லுவேன், நீ இதை பண்ணா நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்களோட தான் இவங்களோட சீன்ஸே போகுமா. அதனால டைரக்டருக்கு கவலையே இருக்காதான், அவங்க பண்ணிடுவாங்கப்பா, சீன் பேப்பரை மட்டும் கொடுங்க, சீன் என்னன்னு சொல்லுங்க, மத்ததெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு டைலாக் கவுண்டர்ஸ் முத கொண்டு இவங்களே யோசிச்சிருவாங்களாம். சோ அவ்வளவு பியூட்டிஃபுல்லான கப்பலா தான் வந்து வீரான் மாறா இருக்காங்க. ஆனா சமீப காலமா இவங்களுக்கு சீரியல்ல அதிகப்படியான ஒரு சான்சஸ் வந்து கொடுக்கறதுல கதைக்களம் மாறி புதுசா நடிக்கிறவங்களுக்கும் புது புது கேரக்டருமே வந்து இன்சர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் வந்து வருத்தப்பட்டு இருக்காங்க. என்னதான் நடக்குது வீரா சீரியல்ல அப்படின்னு தெரியல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வீரா சீரியல்ல இவங்களோட கதாபாத்திரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? இதே போல வேற எந்த சீரியல்ல வேற எந்த நடிகையோட பயோகிராஃபி வேணும், இல்ல ஸ்பெஷல் நியூஸ் வேணும் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. அவங்களோட பெயரும் குறிப்பிடுங்க. இதே போல பிரபலங்களோட சூப்பர் டூப்பரான பயோகிராஃபி அண்ட் ஸ்பெஷல் நியூஸ்க்கு மறக்காம நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்களோட ஆதரவை கொடுங்க.